இல்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம தமிழ்நாடு அரசு மாநில கல்விக் கொள்கை குழு என்று ஒரு குழுவை அமைத்து மாநில கல்விக் கொள்கை ஒன்றை வடிவமைத்து இப்போது அந்த அறிக்கையை பெற்றிருக்கிறது. அது நடைமுறைக்கு வரப்போகிறது. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்பதாக இருந்தால் மாநில கல்விக் கொள்கை குழு ஒன்று அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கல்விக் கொள்கை ஒன்று உருவாக்க வேண்டிய தேவையும் இல்லை. அதான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுட்டு போயிடுறாங்க. பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன கண்டிஷன்ல ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்முடைய கொள்கைக்கு முரண் இல்லாமல், நம்முடைய அந்த கல்வி வரலாற்றுக்கு எந்த நெருடலும் இல்லாமல் சில விஷயங்கள் பொருந்தும். ஏன்னா ஒரு கொள்கையை முற்றாக நம்ம நிராகரிச்சுட்டு போக முடியாது. சில விஷயம் நமக்கு ஏற்பானதும் இருக்கும். இப்ப தாய்மொழி வழி கல்வி அதை ஊக்கப்படுத்தணும்னு தேசிய கல்விக் கொள்கை சொல்லுது. தேசிய கல்விக் கொள்கை சொல்லிட்டதுனாலேயே நாங்க அதை கடைபிடிக்க மாட்டோம் நம்ம சொல்ல முடியுமா? தாய்மொழி வழி கல்வி என்பது அறிவியல் பூர்வமானது, அதனால அது தேசிய கல்வி கல்வி சொல்லுது, நம்மளும் அதை சொல்றோம். ரெண்டு பொருந்தக்கூடிய இடங்கள் உண்டு. அப்படி பொருந்தக்கூடிய இடங்கள்ல நாம உடன்படுறோம். அப்படி பொருந்தக்கூடிய இடங்கள் எப்படி உடன்படுறோமோ, பொருந்தாத இடங்களில் முரண்படுவோம். அதை நீங்க ஏத்துக்கணும். அதுதான் கன்கரண்ட். நீ சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்க வேண்டிய தேவை கிடையாது, அந்த அவசியம் எனக்கு கிடையாது. சொல்ல போனா பொருந்தாத இடம் இது. நான் பேசுறேன். முதல் சுற்று தான் பேசி முடிச்சிரும். முதல்ல ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு கல்வி தொடர்பாக எந்த பாடமும் எடுக்கக்கூடாது, எந்த பாடமும் எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்க பாடம் எடுப்பதாக இருந்தால் தமிழ்நாட்டிலிருந்து எடுத்துட்டு போய் இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு சான்று கூட கிடையாது கையில. நீங்க எங்களை விட எந்த வகையிலையும் எந்த மாநிலத்தை நீங்க ரோல் மாடலா காட்ட முடியாது. நான் ஒரு லிஸ்ட் வேணா வாசிக்கிறேன். இந்த லிஸ்ட்டை பொதுமக்கள் தெரிஞ்சுக்கட்டும். ஏற்கனவே தெரிஞ்சதுதான். இந்தியாவிலேயே தலை சிறந்த 100 கல்வி நிறுவனங்களில் 31 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. தலை சிறந்த 100 பல்கலைக்கழகங்கள்ல 22 தமிழ்நாட்டில் இருக்கு. தலை சிறந்த 100 கல்லூரிகள்ல 37 தமிழ்நாட்டில் இருக்கு. தலை சிறந்த 50 ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல 9 தமிழ்நாட்டில் இருக்கு. தலை சிறந்த 100 பொறியியல் கல்லூரிகள்ல 14 தமிழ்நாட்டில் இருக்கு. 50 மருத்துவக் கல்லூரிகள்ல 7 தமிழ்நாட்டில் இருக்கு. டாப் 100 மருந்தியல் கல்லூரிகள்ல 12 தமிழ்நாட்டில் இருக்கு. டாப் 100 நிர்வாக கல்வி நிறுவனங்கள்ல 11 தமிழ்நாட்டில் இருக்கு. 30 சட்ட கல்லூரிகள்ல 2 தமிழ்நாட்டில் இருக்கு. டாப் 50 மாநில பல்கலைக்கழகங்கள்ல 10 தமிழ்நாட்டில் இருக்கு. 30 கட்டடக்கலை கல்லூரிகள்ல 6 தமிழ்நாட்டில் இருக்கு. மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிக்கு இந்தியாவிலேயே பள்ளி கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்குற மாநிலம் தமிழ்நாடு. காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் நடைமுறையில் முதல்ல கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு. பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஸ்கீமு, பஸ் பாஸ்ல இருந்து, நோட்டு புக்ல இருந்து, காலனில இருந்து, சீருடையில இருந்து என்னென்ன கல்விக்கு உண்டோ நீங்க இதெல்லாம் இந்தியாவில் பீகார் ஏற்கனவே அமல்படுத்தினாங்க, அதை பார்த்து தமிழ்நாடு பண்ணிச்சு. உத்தரப்பிரதேசம் பண்ணாங்க, அதை பார்த்து தமிழ்நாடு பண்ணிச்சு. காஷ்மீர்ல பண்ணாங்க, அதை பார்த்து தமிழ்நாடு. ஒன்னு சொல்லுங்க, இதுல எதையாவது ஒன்னு சொல்லுங்க. இதெல்லாம் ஏற்கனவே அங்க பின்பற்றினாங்க, இங்க பின்பற்றினாங்க, அல்லது ஒன்றிய அளவில் ஒன்றிய அரசு இதெல்லாம் பின்பற்றிச்சு, நடைமுறைப்படுத்திச்சு, அதை பார்த்து தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, இதுல ஏதாவது ஒன்னு சொல்லுங்க. கிடையாது. அப்போ நாம கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோல ரெட்டை விழுக்காடு இருக்கிறோம். ரெட்டை விழுக்காடு சராசரியை விட நம்ம 2 மடங்கு இருக்கிறோம். அப்ப எங்கேயோ இருக்குது. இவங்க இந்த புதிய கல்விக் கொள்கையை வடிவமைச்சு 2030ல 50 விழுக்காடு GR எட்டணும்னு இவங்க இப்பதான் அதுக்கு கொள்கை வகுக்கிறாங்க. இலக்கு 30ல வைக்கிறாங்க, 2030ல. அது ஏற்கனவே எட்டிட்டோமே, அந்த 50 தாண்டி போயிட்டோமே, அது எப்படி தாண்டி போக முடியும்? அப்போ நீங்க தான் சர்டிபிகேட் கொடுக்குறீங்க. இந்த ஆண்டு தரவரிசை பட்டியல்ல அண்ணா யூனிவர்சிட்டி முதலிடம். இந்த ஆண்டு தரவரிசை பட்டியல்ல ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய, ஒன்றிய அமைச்சகம் கொடுக்கக்கூடிய பட்டியல்ல எல்லாத்துலயும் டாப் தமிழ்நாடு. ஐஐடியா இருந்தாலும் தமிழ்நாடு ஐஐடி தான் வருது அதுல. அப்போ ஒன்றிய கல்வி நிறுவனமா இருந்தாலும் இந்தியா முழுவதும் இயங்குது, தமிழ்நாட்டில் இயங்குற கல்வி நிறுவனம் நம்பர் 1ல வருது. அண்ணா யூனிவர்சிட்டி நம்பர் 1ல வருது. எந்த கல்வி நிறுவனத்தை எடுத்தாலும் டாப்ல இருக்கும். எப்படி இல்ல? அப்போ இங்க ஒரு கொள்கை பின்பற்றப்படுகிறது, எப்படி டாப்ல வரும்? நீங்க சட்டில இருந்தா தான் கொள்கையில தொடர்ச்சியான ஒரு செயல்பாடு இருக்கு, அதனால வெற்றி பெறுகிறோம். இங்க போராட்டம் வேற, அரசியல் வேற, கேம்பஸ் வேற கிடையாது. இங்க எல்லாம் ஒண்ணுதான். இங்க போராட்டமும் கல்விக்காக தான், அரசியலும் கல்விக்காக தான், கேம்பஸும் கல்விக்காக தான், எல்லாமே இங்க கல்விக்காக தான். கல்வியை முன்னிறுத்தி தான் அரசியல். ராஜாஜி பதவி இழந்தார, எப்படி எதுக்காக இழந்தாரு? உள்கட்சி சண்டையில் இழந்தாரா, வாய்க்காவரம் தாரால இழந்தாரா? காங்கிரஸ் கட்சிக்குள்ள அவர் பதவி இழக்க வேண்டிய நிலை வருது. அதே காங்கிரஸ்க்குள்ள இருந்து இன்னொரு தலைவர் காமராசர் அந்த இடத்துக்கு வர வேண்டிய ஒரு அரசியல் மாற்றம் நடந்துச்சுல தமிழ்நாட்டில். எதன் அடிப்படையில்?
கல்வியின் அடிப்படையில். Okay. இப்ப நீட்டை எதிர்த்து இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். அதுவே தேர்தலை வந்து வாக்குறுதியாகவும் தீர்மானமாகவும் மாற்றுதில்ல. எதன் அடிப்படையில? கல்வியின் அடிப்படையில. இது மாதிரி ஒரு ஸ்டேட் காட்டுங்க. ஓகே, இந்தியால இது மாதிரி ஒரு ஸ்டேட் காட்டுங்க. தேர்தலை அரசியல் என்பதே கல்வியை மையப்படுத்தி தேர்தலையே கல்வியை முன்னிறுத்தி சந்திக்கிறோம் சார். ஓகே, தேர்தலையே கல்வியை முன்னிறுத்தி சந்திக்கிறோம். அப்போ நமக்கு வந்து இதுல உணர்வு பூர்வமாகவும் சரி, அறிவியல் பூர்வமாகவும் சரி, சிந்தனை பூர்வமாகவும் சரி, இதுல நம்ம ரொம்ப முனைப்போட இருக்கோம். எனவே இதுல வந்து நம்ம ஏதாவது கோட்டை விட்டு எதுவுமே நீங்க சரியில்லை, மற்ற மாநிலம் உங்களை விட டாப்ல இருக்காங்க, நீங்க இதை பின்பற்றாததுனால இப்படி பின்தங்கி இருக்கீங்கன்னாவது சொல்லுங்கன்னு கேட்கறேன். அப்படி ஒரு டேட்டா கொடுங்க. நீங்க பீகாரை விட பின்தங்கி இருக்கீங்க, ஏன் பின்தங்கி இருக்கீங்க? நீங்க பின்பற்ற கல்விக் கொள்கை வீணானது, அது வேலைக்காகாது, அது பிற்போக்கானது, அது வேலைக்கு அப்படி சொல்லுங்க. அப்படி சொல்ல உங்களால முடியல. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க முன்னேறி இருக்க கல்விக் கொள்கையை வந்து நீங்க ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி பின்தங்கிய ஒரு கொள்கையை கொண்டு வந்து எங்க மேல திணிக்கிறீங்க. எப்படி ஏத்துக்க முடியும்? அதை ஏன் ஏற்கணும்? முதல்ல நீங்க என்ன செய்யணும்? நீங்க நேர்மையானவர்களா இருந்தா, நீங்க எல்லா மாநிலத்தின் மீது அக்கறை உள்ளவரா இருந்தா, என்ன சொல்றாரு அப்படின்னா பிஎம்சியோ அல்லது இந்த எஸ்எஸ்ஏ குழுயோ வந்திருக்கவே கூடாது தானே. அது ஏன் கையெழுத்து போட்டீங்க? அதுதான் நான் சொல்றேன். நமக்கு உடன்பாடான விஷயம் இருந்தா அதை நம்ம ஒன்றிய அரசு கொண்டு வரதுனாலே வீம்புக்கு எதுக்கணும்னு சொல்றீங்களா? வீம்புக்கு எதுக்கணுமா? வெறுப்புல எதிர்க்கணுமா? மோடி கொண்டு வந்துட்டாரு, மோடி எங்களுக்கு பிடிக்காது, எது கொண்டு வந்தாலும் எதிர்ப்போம், எதிர்க்க முடியுமா? அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தலங்கற, அதனால தான் இந்த ஃபண்ட்ஸ் கொடுக்கலங்கற முருகன். அந்த கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களான்னு கேக்குறேன். நாங்க போடுற கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? ஓகே, எங்க டேர்ம்ஸ்க்கு நீங்க வந்தீங்களா? எங்க டேர்ம்ஸ்க்கு நீங்க வராத போது நாங்க எதிர்ப்போம், முரண்படுவோம். அதை நடைமுறைப்படுத்த முடியாது. நவோதயா பள்ளியை ஏன் நடைமுறைப்படுத்தணும்? நாங்க எல்லா பள்ளிகளையும் தரமா கொண்டு வரதுக்கான ஸ்கீம் வச்சிருக்கோம். நீ ஒரு 100 பிள்ளைகளை மட்டும் கூட்டிட்டு போய் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி அங்க அந்த 100 பிள்ளைகளுக்கான தரமான பள்ளிங்களை நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு அது உடன்பாடு இல்ல. ஓகே, அந்த 40,000 பள்ளிகளையும் அதே மாதிரி பண்றோம். 100 பிள்ளைகளை என்ன அட்மாஸ்பியர்ல படிக்கிறாங்களோ, 100 பிள்ளைகளுக்கு என்ன தரமான கவனம் கொடுக்குறீங்களோ, அதை எல்லா பள்ளிக்கும் கொடுக்கிறதுக்கு என்ன அப்படி நம்ம பாக்குறோம். அதுதான் முக்கியம். நீங்க வெறும் 100 பிள்ளைகளுக்கு அது எங்களுக்கு தேவையில்லையா? முதல் கட்ட கருத்தை எடுத்துட்டு வந்துடுறேங்க.